எப்போ தேவையான வருது, எப்போ பஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதா? இப்படி போட்டு என்ன சொல்ல வராங்க எதுன்னு தெரியல எனக்கு. அந்த படத்துல உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு காதலி வந்த பிறகு எல்லாமே ஒரு ஏறுமுகமா மாறுச்சுல்ல. அந்த மாதிரி என்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு தேவயானி வந்து என்னைக்கு நான் ஒரு பஸ் கம்பெனி ஆரம்பிச்சேன். ஸோ உங்களுக்கு நீங்க அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு சைனுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்களா? உங்க லைஃப்னுடைய முக்கியமான டர்னிங் பாயிண்ட்னா அது என்ன? நான் வெயிட் பண்ணதே இல்லை. நான் வந்து சுயம்பா வந்து வளர்ந்தவன் தானா, எல்லாமே என்னோட முயற்சி தான். அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இது பண்ணு அது பண்ணு. நான் என்ன நினச்சேனோ அதை பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து எடுத்த தொழில் வந்து பத்திரிகை தொழில் போனேன். நான் வந்து சைக்கிள் ஃபிட்டராக இருந்தேன். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் பண்ணேன். அப்புறம் வந்து டிவி ஷோ வச்சேன். அதுக்கப்புறம் ட்ராவல் ஏஜென்சி வச்சேன். அதுக்கப்புறம் படம் எடுத்தேன். ஸோ ஆல் த டெசிஷன்ஸ் ஆர் மைண்ட். யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாரும் எனக்கு சொல்லி செஞ்சது கிடையாது. ஸோ எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், எனக்கு பாடங்கள் கற்பித்த என் தந்தையார் வந்து அஃப்கோர்ஸ் பிரின்சிபல்ஸ் இன் லைஃப், டிசிப்ளின்ஸ் இன் லைஃப் சொல்லி கொடுத்தாரு. அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். எங்கள் அம்மா சொன்னதை ஓகே ஏற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். மற்றபடி வாட் எவர் ஐ டிட் ஃபார் மை செல்ஃப். அண்ட் மற்றவங்களுக்காக நான் வந்து பண்ணவே இல்லை எதுவுமே. மற்றவங்களுக்காக மற்றவங்க சொல்லி அதனால வந்து உண்டுதலாக நான் எதுவுமே பண்ணல.